அது இருக்கு 2 வருஷமா வாங்கதா அதான் முடியல தூக்கி வர அது வேற பிரச்சனை இந்த மாதிரி பண்ணுங்க. சரிங்க கருப்பை எடுத்துறேன் ரொம்ப குத்துது பச்சையா கருப்பை எடுத்துறேன் ரொம்ப குத்துது நான் எங்கேயுமே வலி இருக்குதா வலிக்குதாயா குத்துதாயா பாருங்க இருக்கான்னு பாருங்க வலிகள் பார்த்து குத்து கொஞ்சம் குறையில பாயத்தம் பேசு இல்லையா குத்துதாயா நான் கருமுள்ளாயா தொடலாமா கேட்டுதான் செய்யணும். ஏன்னா பப்ளிக் தான் பண்றேன் கேட்டுதான் செய்யணும். இது என்ன புண்ணு இருக்கா இல்லையா? கொழுப்பு இருந்தாலும் அது உப்பும் கேஸ் டபுள் இருந்தாலும் உப்பும். ஆனா அதை புரிஞ்சுக்க முதல்ல செரிமானம் சுத்தமா செலுக்காதுன்ற மெடிக்கல்ல போயிட்டு இந்த மாதிரி உப்புது வாங்கி குடிச்சிட்டு அதான் வச்சிருக்கேன் நானும். அது குடிச்சும் சரிக்கல இந்த பண்ணிச்சு அதுவும் குடிச்சு பாத்துருக்கேன். நிறைய வச்சிருக்கேன் மாத்திரை மருந்து எல்லாம். இந்த பாருங்க கையிலே இந்த நாம குடி நான் குறைச்ச ஒரு 3 நாள் கழிச்சு போன் அடிக்கிறேன் அடி என்ன வேணும் சாப்பிடலாம்னாக்கா கொஞ்சம் சைவம் தான் சாப்பிடணும். எல்லாம் வந்து போறீங்களா? நடந்து போதா போன கொடுத்தா ஓடுதா கிளம்பி ஓடுதா ஓடுனா போனது எடுத்து தர மாட்டேன் ஓடுதான் வேலைச்சேரிலிருந்து வரேன். நான் ஐயாக்கு நான் போன் பண்ணேன் 3 நாளா போன் பண்ணேன். இங்க கால் வலி எனக்கு கருப்பு எடுத்தனால வீட்டு வரைக்கும் போறேன். ரொம்ப கால் குத்த ஆரம்பிச்சிச்சு. வந்து எண்ணெய் போட்டு வருவார் ஐயா. பரவாயில்ல, அவருக்கு நன்றி ரொம்ப. எனக்கு ஒரு 4-5 வருஷமா கருப்பு எடுத்தனால அது வீட்டு வேலைலாம் ரொம்ப வேலைக்கு செய்யறதுனால டென்ஷன் ரொம்ப நாள ரொம்ப வலி. சரி நான் கால் ஆசுவி அந்த நேரத்துல மாத்திரை தராங்க கொஞ்சம் சரியாகுது. திருப்பியும் வலிக்குது. சரியான மாதிரி போனியா எங்க வலிக்குது எங்க வலிக்குது வலி வழிகள் பாருமா சொல்றேன் வழி பார்த்து சொல்றேன் உடனே சப்பளம் போட்டு கொஞ்ச நேரம் ஆகும் உட்காரு இதுக்கு மேல வயசுக்கு உட்காந்தேன்னா இதுக்கு முன்னாடி உட்காந்தியா உட்கார முடியுதா இல்லையா சொல்றாங்க உங்க அம்மாட்ட உட்காந்துட்டே இல்லையா நல்லா ஒண்ணு வழியா இல்லையாடா எந்திரி எண்ணெய வாங்கிட்டு ஆமா எந்திரி நாகப்பட்டினத்துல இருந்து வந்திருக்கேன். ஐயா இப்ப பார்த்தாங்க. காலு அடக்க முடியல, எல்லாரும் போல உட்காந்துருக்க முடியல. ஒண்ணும் தெரியல. வீட்டுக்கு போய் தான் நான் போன் பண்ணி சொல்றேன்.
ஓ வலி குறைச்சா குறையில ஐயா அன்னதானம்லாம் குடிச்சாங்க, நல்லா இருந்துச்சு, சாப்பிட்டோம். முன்னாடிக்கு இப்ப பரவாயில்லைங்களா? செல்ல பார்த்துதான் நாங்க வந்தோம், எங்களுக்கு தெரியாததெல்லாம். முன்னாடி வலி இருந்ததுக்கு இப்ப வலி பரவாயில்ல. இப்ப ஒன்னும் வழி தெரியல. போதான் நான் என்னன்னு சொல்லணும் அதுக்கப்புறம். இப்ப ஒன்னும் தெரியல. நாகப்பட்டினத்துல இருந்து வந்திருக்கோம். எங்க அம்மாவுக்கு ரொம்ப நாளா காலே மடக்க முடியல. நாங்க டாக்டர்கிட்ட காமிக்கல, ஆனா மடக்க முடியல. அப்படியே விட்டுட்டோம். ரத்த ஓட்டம் ஓடலன்னு சொன்னாங்க, அப்படியே விட்டுட்டோம், பேசாம விட்டுட்டோம். அதை காலை மடக்காதுங்க அம்மா, நீட்டி நீட்டி தான் சாப்பிடும் கொள்ளும். எங்க போனாலும் எங்க கோயிலுக்கு வந்தாலும் அப்படிதான் நிற்கும். இப்ப என்னன்னா மடக்குறாங்க, மடக்கிட்டு உட்காந்துட்டாங்க. இது பெரிய அதிசயம் தான், உண்மையிலேயே அதிசயம் தான். மறக்கணும் பெரிய அதிசயமா இருக்கு. பாக்குறப்பே பாக்குறோம் அதிசயம். 2 வருஷம் பைக்ல இருந்தேன். அப்புறம் வந்து இப்ப காலு வலி இருந்த கால பெருசாக மாகாடு பண்ணி தெரியும். மாகாடு பண்ணி ஆஸ்பத்திரி போனீங்களா? என்ன பண்ணீங்க? ஹாஸ்பிட்டல் போனேன். என்னதான் சொன்னாங்க? என்ன பண்ணி விட்டா 1 மாசம் 2 மாசம் தான் இருக்கு. வயசாகி போச்சு, ஆயிடுச்சு, வயசாகி போச்சு அப்படின்னாங்க. ஆனா ஸ்பீட் இல்லை, நடக்கிற ஸ்பீடே குறைஞ்சு போச்சு. என்ன தாங்கி தாங்கி போறது வர்றது பாருங்க. நடந்து போங்க, நடந்து போங்க, நடந்து போங்க. இப்ப பாப்பா அந்த ஜவுக எப்படி தெரியுது. இப்படி வாங்க, அங்க போறீங்க. தெரியுது எனக்கு. சாமி பவர் உட்கார்ந்து இருந்தாலும் கொஞ்சம் எனக்கே தெரியுது. தெரியுது அதனால கொஞ்சம் வெயிட் பண்ண மாட்டாங்க. நம்ம என்ன முடியுது வெயிட் பண்ண நாமளே நோயாளி பண்றேன். புரியுற மாட்டேங்கிற யாருமே என்ன பண்றது. ஜம்மு போச்சுருந்தாங்களா? இப்ப பரவாயில்லன்றாரு. எவ்வளவு ஆபரேஷன் பண்ணுது? இல்ல அவங்க 7000 ரூபாய்க்கு இன்ஜெக்ஷன் போடுறோம். 7000 ரூபாயா? ஒரு இன்ஜெக்ஷன். ஆனா அது எவ்வளவு நாள் தாக்கும் சொல்லல. எனக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுங்க, அவ்வளவுதான் தெரியும். மட்டும் இல்லையா, கவனிப்பு அந்த அளவுக்கு நல்லா இருக்கியா? நீ வந்தவங்கள உட்கார வச்சு அழகா ட்ரீட் பண்ணி சாப்பிடுங்க. என்ன நிறைய சாப்பாடு போட்டு அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சு உள்ள இருந்து இந்த ரூம் வந்து உட்கார்ந்த உடனே எனக்கு எஃபெக்ட் குறைஞ்ச மாதிரி தெரியுது. மனசாரத்தோட நல்லா உங்க வயசுக்கு அதுக்கும் நீங்க பண்றது புண்ணியம், ஆண்டவருடைய புண்ணியம் இந்த இழந்து கிடைக்கிறது. கிடைச்சிருக்கு, அதை நீங்க பயன்படுத்திக்கிறீங்க. ஆமா, அவ்வளவுதான். இப்போ ஒரு ஆளுக்கு எவ்வளவு கேட்கலாம்? வைத்தியம் பண்ணுக்கு நல்லா கேட்கலாங்க. 500 ரூபா, 1000 ரூபாய், 2000 கேட்கலாம். பண்ணுங்கன்றீங்க. அதான் பண்ணிட்டு போனோம். அன்னதானத்துக்கு தான் தாராளம் பண்ணலாம். ஆனா சிம்பிள் சாப்பாடு அது சூப்பரா இருந்துச்சு. மறுபடியும் எப்போ சாப்பாடு வாங்க மாட்டேன் கேளுங்க. 2000 வாங்கி சாப்பிட்டேன். நல்லா சாப்பாடு மனசார மக்களுக்கு சாப்பாடு போடுறீங்க. சாப்பாடு தான். நான் ஒரு நேரம் கஷ்டப்பட்டேன். ஆமா, அந்த கஷ்டத்தோட மக்களுக்கு போய் வாடகை வீடு, ஏன் வீடு இல்ல, 2 வீடுக்கு 15 ரூபா மேல இருக்கிற உணவு நான் உண்மையில நினைச்சு சரி உங்கதான் அப்படின்னு. ஆனா நீங்க தனிதரமா ஆண்டை கொடுப்பாரு. ஆனா 20 வருஷமா இருக்கிற இடத்துல இருக்க மட்டும் இருந்தாங்க, காலி பண்றாங்க. தனிதாரது இல்ல, காலைல பஞ்சாயத்து வெளியில வருது. எனக்கு சொந்தக்காரங்களும் அவங்களை அனுசரிச்சு போகணும்னு ஆர்டர் பண்ணிக்கிறேன். நடந்து போங்க. அப்பா கூட நடந்து போக சீக்கிரமா. நடங்க வேமா, நீ நடங்க வேமா, நீ நடங்க வேமா. எப்படி நல்லா இருக்கு. இந்த மாதிரி சேர்ல கூடாது. அந்த கால இத பண்ணி பண்ணி இந்த எஃபெக்ட் ஆயிடுச்சு. வாங்க உட்காந்து அதே பண்ணிடுவோம். ஒரு குழந்தை வருது. குழந்தை இருந்துச்சா? ஆமா ஆமா
மதுரை கோச்சிடம் குழந்தை குழந்தை யாராவது இறந்துச்சாலும் கேட்டேன். நான் கேட்டது நீங்க இருக்குதுன்னு. பெருசா அவ்வளவு முடிஞ்சு சரியா? சோபாட்ட முடிச்சேன். என்ன பண்ணுது? ஆட்டுக்கு ஆஸ்பத்திரி போன நானே சென்று வச்சுக்கிறேன். சரிங்களா? நானே சென்று வச்சுக்கிறேன். இதுக்கெல்லாம் விட முடியாது. நானே நுரையீரல் பிரச்சனை நான் போக முடியாது. ஆஸ்பத்திரி தான் முடிச்சிடுறேன். இவ்வளோ வைத்தியம் பண்ணி என்னால என்ன பண்ண முடியும் அதை பண்ண முடியும். எல்லாத்தையும் பண்ண முடியும். ஆட்டு அதுக்கெல்லாம் ஆஸ்பத்திரி ஆளுங்க பாருங்க போங்க கூப்பிடுவாங்க வாங்க அனுப்பிடுங்க. இருமா என்னமா நாங்க தமிழ் இருந்தாலும் சொல்றேன். ஆஸ்பத்திரி நான் 20,000 செலவு பண்றேன் போறேன். 8 மணி அப்புறம் 12 மணிக்கு பாக்குறேன். நான் கேட்க முடியும். சிஎம் செல்ல எப்படி பார்த்தோம்? சிஎம் நான் மத்திய சர்க்கார் முடியாது. மத்திய சர்க்கார் கஸ்டம்ஸ் மதுரை சப்போர்ட் பண்ணுவாங்க. அதெல்லாம் இருக்கியா எங்களுக்கு அந்த இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஓடி போய் பஸ் ஏறுவாங்க. ரொம்ப காலம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எந்த மாடல் கேக்குறீங்க? நம்ம 30 வருஷம் ஏழை பார்த்தனால எல்லாம் சிஎம் கட்டுவாங்க. அப்பெல்லாம் ஒண்ணும் தெரியல. இப்பதான் அப்பெல்லாம் ஓடு தெரியல. இப்பதான் எல்லாம் சேர்த்து வச்சு உட்காந்து என்ன கீழே வேற வலி செப்பலே போது நான் பாத்துறேன். யாரோ பேர் வந்து வீட்டுக்குள்ளேயே கொஞ்சம் ஆளு நடந்து சேர விட்டு உட்காந்துட்டு போக மாட்டேங்குது. நான் என்ன பண்ணேன்? அப்புறம் என்ன பண்ணு? நான் தான் கை எல்லாம் பண்றேன். போய் கழிக்காம போக மாட்டேங்குது. நீ மாதிரி பொண்ணு நல்லா இருக்கு. இது என்ன வருங்க அவர் என்ன சொல்றான்? நான் தான் சொல்றேன்.
ஐயா வழி அவரை போட்டியா? நடக்க வழி எனக்கு ஒரு நாளைக்கு கையில தள்ளி கொடுத்துருக்காங்க வழி வராங்க. வழியில தான் நடப்பேன். அதுதான் சேர்ல போறாங்க, சாப்பாடு உட்காந்து இப்படியே பாத்துக்கிறீங்க, நடந்து போகிறேன். அந்த ஆள் கூட நடங்க, வேற ஒண்ணு போன. நடந்து போங்க, வேகமா. அடுத்தா எந்திரிச்சா நல்லா நடந்து போங்க, நடந்து போங்க. அடுத்தா நல்லா நடங்க நடங்க. எப்படி அம்மா கொஞ்சம் 10% குறைஞ்சிருச்சு. அதை நீங்க வீட்டுல நாளைக்கு நோட்டு போங்க, நோட்டு போங்க. அப்படியே தள்ளுது. நல்லாது நீ பொறுமை போங்க. நீங்க சீரியல் பார்க்காம நடக்க ஆளுல சரியா போங்க. பஸ் 10 ரூபா சைட்டு போறதுக்கு கிளம்பி பஸ் ஓடி போய் ஏறு. அந்த மாதிரி 39 வயசுல வயசாகி போறது இல்லையா? பரவாயில்லையாம்மா, இது வீட்டுல போட்டு நீங்க பண்ணணும். என்ன போட்டு உருவிட்டு உட்காரு. என் பேர் அமிர்தா, எங்க வீட்டுக்கார் பேர் சேகர். நாங்க சென்னையில பரணிபுத்தூர்ல இருந்து வரோம். இந்த என்ன இது எனக்கு தெரியவே தெரியாது. நாங்க வந்து ஆட்டோ டிரைவர் சொன்னார், இங்க போங்கம்மா உங்களுக்கு கால் வலி சரியாகும்னு. நேத்து சரி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து பாப்போம் ஐயாவை அப்படின்னு சொல்லிதான் கிளம்பி வந்தோம். அழுகுறது எனக்கு சரி பண்ணி கொடுக்கணும் ஐயா. அதான் எனக்கு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, 2 பேரும் கொஞ்சம் நடக்கணும். இது அப்படியே நல்லபடியா கண்டினியூ ஆகணும் போகுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம் ஐயா. வணக்கம். சேகர் என் பேரு. என் மனைவி கேட்டு பார்க்க வந்தேன். அப்புறம் எனக்கும் கால் 2 வருஷம் முன்னாடி கீழே விழுந்து பைக்ல இருந்து விழுந்ததுனால ஒரு கால் இதாயிடுச்சு. அதனால அதை பேலன்ஸ் பண்ணி நடந்து ரெண்டு காலும் நடந்து ஸ்பீடே குறைஞ்சி போச்சு. ஆனா இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் நல்லா இருக்கு. ஆனா ரொம்ப ஏழ்மையான வைத்தியம் பண்ணாலும் கூட முறைப்படி நல்லா பண்றாங்க. அது இல்லாம அன்னதானம் கொடுத்து மனசார சாப்பாடு சொல்லி அதுக்கப்புறம் பண்றாங்க. பணம் காசு எதுவுமே கேட்கல, நம்ம பார்த்து எது பண்றோமோ அதான். ஆனா அவர் வயசுக்கு அதுக்கும் நிறைய பேருக்கு இன்னும் ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு மனசார வேண்டிக்கிறேன், அதோட பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம் ஐயா.